என் தங்கப்பிள்ளையே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரத்திலேயே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். இன்று இந்த தாயானவள் உனக்கு தரவிருக்கின்ற இந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க நீ தயாராக இருப்பாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் நீ ஏங்கி தவித்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்றால் அதை யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள்? என் குழந்தையே, இன்று நான் உனக்கு தரக்கூடிய இந்த வாழ்க்கையானது சர்வ நிச்சயமாக உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக இருந்துவிட்ட பிறகும் கூட ஏனோ ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இல்லாதது உனக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்திருக்கின்றது. எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நான் இருந்து தரக்கூடிய இந்த விஷயத்தை இன்று கேட்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சி அடைய வேண்டும். என் குழந்தையே, வராகியினுடைய குழந்தையான உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் தருகிறது என்று ஒரு நொடி யோசித்து பார்த்தாயா? தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது என்று எத்தனை விதமான பிரச்சனைகளில் இருந்தோ நீ இப்பொழுது தப்பித்து வந்திருக்கின்றாய். உனக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையுமே இப்பொழுது தெளிவாக இருக்கின்றது. உன்னை சுற்றி அத்தனையும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் முன்னெடுத்து வைத்து விடாமல் நல்ல செயல்களை மட்டுமே இப்பொழுது தன் வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றது. இப்படி உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை மாற்றங்களுக்கும் உன் அம்மா நான் காரணமாக இருக்கிறேன் எனும் பொழுது என் பிள்ளை, நீ இத்தனை காலமும் பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட அவமானங்களுக்கும் நல்லதொரு தெளிவை பெறக்கூடிய கால நேரம் உனக்கு கூடி வந்து விட்டது. நல்லதோ கெட்டதோ உன் வாழ்க்கைக்கு இதுதான் என்று ஆன பிறகு அதை பெற்றுக்கொள்வதில் உனக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாதையை காண்பித்து கொடுக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இன்ப துன்பங்களை மாறி மாறி கொடுக்கின்றது. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ற விதியானதோ அது நடக்கும் பொழுது இது நமக்கானது என்றுதானே என் குழந்தை நீ ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் உன்னுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்ததற்கு என்ன காரணமாக இருந்தது என்று சற்று சிந்தித்துப் பார். எப்பொழுதுமே அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் நுழைந்து கெடுதல் நினைப்பதுமாக இங்கு பலர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும், முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் என்பது இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். எல்லாவற்றையும் கண்டுகொண்டு இருப்பவள் அல்ல இந்த வராகி. அடுத்தவர்கள் செய்கின்ற துன்பங்களுக்கு அனுமதி கொடுப்பவள் அல்ல இந்த வராகி. அவர்கள் எந்த அளவிற்கு பாவங்களை சேர்க்கிறார்கள் என்று அவர்களுக்கு நேரம் கொடுப்பவள்தான் இந்த வராகி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, 7 ஆண்டுகளாக ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் 7 ஆண்டுகளாக ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் நடந்தது அத்தனையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேரினுடைய அவமானத்தையும் அத்தனை பேரும் உனக்கு கொடுத்த கஷ்டத்தையும் தாண்டி என் பிள்ளை இன்னமும் நீ நின்று கொண்டிருக்கிறாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கவலையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது.
மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ தயாராக இருந்தாலுமே அது உனக்கு கிடைத்தது இல்லை. இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையை கண்டு நீ உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை காண வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது. என் பிள்ளையே, நான் உனக்கான சூழ்நிலைகளை என்றோ உருவாக்கி விட்டேன். இன்னமும் அது உனக்கு கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் உனக்கான வேதனையே தவிர அம்மா எதையுமே உனக்கு கொடுக்கவில்லை என்று ஒருபொழுதும் உன்னால் சொல்லிவிட முடியாது. நான் தருவது அத்தனையும் உன்னை வாழ வைக்கும். நான் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும், நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, சந்தோஷமான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்கனவே பார்த்தது போல உனக்குள் எண்ணங்கள் எப்பொழுதாவது தோன்றி இருக்கின்றதா? உன்னுடைய கனவிலோ அல்லது நீ ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நாள் கிடைத்ததே, அன்று நாம் மகிழ்ச்சியாக இருந்தோமே, அதுபோல இப்பொழுதும் இருந்துவிட மாட்டோமா என்று என் பிள்ளைக்கு எப்பொழுதாவது தோன்றி இருக்கிறதா என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார். அப்படி தோன்றியிருந்தால் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகப்படியான மன மகிழ்வை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எப்பொழுதும் போல இனி இந்த வாழ்க்கை உனக்கான மன நிறைவை தரப்போகிறது என்று அர்த்தம். இனி உனக்கு என்ன நடந்தது, இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை விடுத்து இனிமேல் நீ என்னவாகப் போகின்றாய், எதை பெறப்போகின்றாய், எதை வேண்டாம் என்று விடப்போகின்றாய் என்பதில் மட்டும்தான் உன் கவனம் தெளிவாக இருக்க வேண்டும். இத்தனை எண்ணங்களையும் கண்டு நான் இருக்கிறேன் என்றால், இத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் தருகிறேன் என்றால், நிச்சயமாக என் பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு நீ மனநிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் உன் கணக்கில் இருக்க வேண்டும். சுற்றி வந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி அடித்துவிட்டு என் பிள்ளையே, நீ வேண்டியதும் சரி, விரும்பியதும் சரி, உன் கைகளுக்குள் வந்து இந்த வராகி கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்து விட்டால் போதும். நல்ல நேரத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது, நல்ல சூழ்நிலைகளை நான் உனக்கு தரும் பொழுது என்றும் இந்த வராகி உனக்கு கை கொடுப்பாள் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கட்டும். நல்ல நேரத்தை நான் உனக்கு தருவேன். நல்ல சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். நன்மையும் தீமையும் உன்னை வந்து சேரும் என்றால் என் பிள்ளையே, நீ எதையுமே கண்டு வருத்தப்படுவதில் எந்த பலனும் இல்லை. எதையும் நினைத்து வேதனைப்படுவதில் எந்த பலனும் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒரு நல்ல சூழ்நிலையை நீ அடைய வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருந்தால் போதும். இனி உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல மாறப்போகின்றது. அம்மா சொல்லிவிட்டால் அதற்கு மாற்று கருத்து வேறேதும் உண்டா என் பிள்ளைக்கு? என் குழந்தையே, நம்பிக்கையோடு அத்தனை செயல்களையும் முன்னேற்ற பாதையில் செலுத்தி கொண்டே இரு. நான் வருவேன். உன் வெற்றியை உன் கைகளில் தருவேன். நீ கேட்கின்ற விஷயத்தை எல்லாம் உனக்கானதாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உனக்கான நாட்களாக மாறப்போவதை நீ கண்கூடாக காணத்தான் போகின்றாய். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்தது என்று நினைத்து வருந்தாதே. இனி வரக்கூடிய நாட்கள் உன் மனது மகிழும்படி, உன் வாழ்க்கையில் நீ வாய்விட்டு சிரிக்கும்படி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.